ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த படத்தை ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் மேனன் அவர்களின் இயக்கத்தில் ஜோமன் ஜோதிர் மற்றும் சிஜு சன்னி இவங்கெல்லாம் நடித்து கலக்கிய ஒரு சூப்பரான ஒரு காமெடியான ஒரு படம் தான் வாழா பயோபிக் ஆஃப் பில்லியன் பாய்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் நண்பர்களே. இப்போ இந்த படத்தோட கதை எப்படி ஓபன் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு, நேரா கடைக்கு போய் ஒரு வாழை மரத்தை நட்டு வைக்கிறதுக்காக வாழைக்கன்று இருக்கு பார்த்தீங்களா, இதை வாங்கிட்டு போய் வீட்டில் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சுக்கிட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவரோட மனைவி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து போறதை பார்த்து, அட வாழை மரத்தை நாளைக்கு நட்டுக்கலாம், இன்னைக்கு நம்ம வேலையை ஒண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் கல பல பல பலன்னு ஒரு விஷயத்த பண்றாரு. உடனே உள்ள போன அவசரத்துல அந்த வாழைக்கன்று வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிடுறாரா. அந்த பக்கமா வந்த ஒரு திருட்டு பையன் என்ன பண்றான், அந்த வாழைக்கன்று எடுத்துன்னு போயிட்டு அவன் வீட்டுல வச்சு வாழை மரம் வளர்க்குறான். ஸோ இப்படி ஒரு விஷயத்த காமிச்சு டைட்டில் போடுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் போட்டு நடிச்ச நடிகருங்க, ஒர்க் பண்ண டெக்னீஷியன், மியூசிக் டைரக்டர், இந்த பேரெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டர் பேர் ஆனந்த் மேனன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருடிட்டு போயிட்டு ஒரு வாழை மரத்தை நட்டு வச்சான் பாருங்க அந்த திருடன், அந்த வாழை மரம் பெருசா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுல காயெல்லாம் காய்ச்சி அதுக்கப்புறம் வாழைப்பழம்லாம் பெரிய வாழைத்தாரே தொங்குதுங்க. அந்த வாழைத்தாரை அறுத்துக்கின்னு போயிட்டு டீ கடையில கொண்டு போய் கொடுக்குறான் வியாபாரத்துக்கு. அவன் என்ன பண்றான், வாழைப்பழத்தை உரிச்சு வாழைப்பழத்தை ரெண்டா வெட்டி இந்த கேரளால ரொம்ப ஃபேமஸான பழம்பொரியை சுட்டு கொடுக்குறாங்க. அந்த பழம்பொரி யார் கையில போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 மாசத்துக்கு முன்னாடி தன்னோட வீட்டுல இந்த வாழைக்கன்றை நடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாழைக்கன்றை தொலைச்சிட்டு வீட்டுல போய் பொண்டாட்டியோட கலகலான்னு இருந்தார் பாருங்க, அவர் வாங்கி சாப்பிடுறாரு. என்ன மாதிரியான ஒரு வித்தியாசமான ஓப்பனிங் சீன் இல்லங்க. சோ இதுதான் படத்தோட இன்ட்ரோ. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பழம்பொரியை வாங்கி சாப்பிடுறாரு பாத்தீங்களா, இவர் வீட்டுக்கு போனா, அதாவது இந்த திருடன் 10 மாசத்துல இந்த வாழை மரத்தை பெருசா வளர வச்சுட்டான். இவர் 10 மாசத்துல ஒரு குழந்தைய பெற்று எடுத்துட்டாரு. ஸோ இந்த குழந்தை, அதுக்கப்புறம் இந்த குழந்தை எப்படி வளர போகுது, என்ன படிக்க போகுது அப்படின்ற மாதிரி கதை ஆரம்பிக்குது. இந்த குழந்தைய கொண்டு போய் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. அது ஒழுங்கா ஸ்கூல்ல படிச்சுன்னு இருக்கும்போது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைக்கிறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஏரியா பசங்க தான். ஸ்கூல் எல்கேஜி யூகேஜில இருந்து இதுங்க ரெண்டும் சேர்ந்து ஒன்னா வளருதுங்க, அடாவடி பண்ணுதுங்க, படிப்பே ஏறல. சரி, சின்ன வயசுல தான் இப்படி இருக்குதுங்க. டீனேஜ் வயசு வந்ததுக்கு அப்புறம் உருப்படுங்கன்னு பார்த்தா இன்னும் மோசமா போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாம் கெட்ட பழக்கமும் இந்த 3 பசங்களுக்கும் வந்துருது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களால அந்த அப்பா அம்மா எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஒழுங்கா 12th பாஸ் ஆனாங்களானா எப்படியோ கஷ்டப்பட்டு 12th பாஸ் ஆயிடுவானுங்க. சரிடா ஒழுங்கா இன்ஜினியரிங் ஆச்சும் சேர்ந்து படிங்கன்னு சொல்லி காலேஜ்ல போய் எல்லா பிள்ளைங்களையும் அவங்க அப்பா அம்மா தனித்தனியா சேர்த்து விட்டுருவானுங்க. இவங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்தாதான் ஊரே கெடுக்கிறானுங்க. தனித்தனியா பிரிச்சு ஒரு இடத்துல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் சேர்த்து விடுவாங்க வேற ஒரு ஊர்ல. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, இந்த 3 வானர படைகளும் ஒன்னு சேர்ந்துருதுங்க காலேஜ்ல போய். ஏன்னா அவங்க அப்பா அம்மாக்கே தெரியாம இது 3மே பார்த்தா ஒரே காலேஜ்ல அப்ளிகேஷனை போட்டு ஒன்னா போய் சேர்ந்துருதுங்களா. அதுக்கப்புறம் என்னங்க, காலேஜ்லயே மறுபடியும் அடாவடி தான். சோ இப்படிதான் இந்த படம் போயிட்டே இருக்குது. சரி, நானும் இந்த படத்தை பார்த்துட்டே இருந்தேன். இந்த படம் இப்படியே முடிஞ்சிருமா, கொஞ்சமாச்சும் ஏத்த இறங்கும் கிராஃப்ல இருந்தா தானப்பா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்க்கு மேல படத்தோட கதை அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டர்னா மாதிரி ரொம்ப ஜாலியா இருந்த படம், எமோஷனலா மாதிரி நம்மள கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் யோசிக்க வச்சிட்டாங்கப்பா இந்த டீம். அதாவது என்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கலகலன்னு ரொம்ப ஜாலியா கலாச்சிக்கிட்டு அப்படியே அந்த காலகட்டத்தில் இந்த மோகன் படம்லாம் எப்படி இருக்குங்க, ஸோ அந்த மாதிரி ஜாலியா இருக்குது. 3 Idiots, நண்பன், பிரேமம், இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியா கொண்டு போயிருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு மேல பாத்தீங்கன்னா ஃபாதரோட எமோஷனு, அப்பா அம்மா செய்யக்கூடிய தப்புகள், பசங்க அப்பா அம்மா கிட்ட செய்யக்கூடிய தப்புகள், இதெல்லாம் என்ன அப்படின்றத செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஐ ஓப்பனரா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு ஐ ஓப்பனர் படமா அமையும் அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் யூத் சம்பந்தப்பட்ட படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல இயக்குநர்கள் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் யூத் பண்ற தப்பு எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் திட்டுற மாதிரி படம் எடுப்பாங்க. கிளைமேக்ஸ்ல டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த யூத்துக்கெல்லாம் ஞானோதயம் பிறந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த பாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது குபீர்னு நான் சிரிச்சிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இவங்க படிப்புக்கும் இவங்க வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. திடீர்னு பார்த்தா ஐயப்ப கேசட் போடுறேன், பார்க்கல உட்காந்து கீபோர்டு வாசிக்கிறேன்னு சொல்லி பாப் ஆல்பம் தயாரிப்பாங்க. இதெல்லாம் ரியாலிட்டியில நடக்குமா? சங்கர் அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள்தனத்தில் யோசிச்சு எடுத்தாரு, அதுக்கேற்ற மாதிரி அந்த படமா சரியா ஓடல. அதுக்கப்புறம் 3 Idiots அப்படின்ற மாதிரி ஒரு யூத் சம்பந்தப்பட்ட படம் பார்த்தேன். அது கூட ஓகே தான். அதுல சொன்ன மெசேஜ் ரொம்ப கரெக்டான மெசேஜ். பேரண்ட்ஸ் பசங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை படிக்க வைங்க, அதை விட்டுட்டு உங்க ஆசையை அவன் மேல திணிக்காதீங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட், ஒரு கான்செப்டும் நல்லா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வாழை அப்படின்ற படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே உங்க பசங்களை நீங்க கொட்டி எங்களோட ஆசைக்கு இணங்க தான் நீ வளரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அவன் கடைசி வரைக்கும் உருப்படவே மாட்டான் அப்படின்றது தான் இந்த படத்தோட மைய கருத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு பயோபிக் ஆகட்டும், ஒரு யூத் சம்பந்தப்பட்ட படங்கள் ஆகட்டும், கடைசியில் அவனுக்கு திருந்திடுவானுங்க. ஆனா இந்த படத்துல கடைசி வரைக்கும் அவனுக்கு திருந்தவே மாட்டாங்க.
அவங்கள வளர்த்த பேரண்ட்ஸ் திருந்திடுவாங்க. அட என் பையனை வந்து இந்த அளவுக்கு நான் குடும்பப்படுத்தினால தான் இவன் கடைசி வரைக்கும் உருப்படாம போயிட்டான், இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம பையனுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்றாங்க. ஆனா அவனுக்கு வந்து மாறவே மாட்டானுங்க. அவனுக்கு வந்து என்னதான் தொழில் பண்ணணும் வளரணும்னு நினைச்சாலும் மறுபடியும் குட்டையில ஊறின மட்டைகள் மாதிரி தான் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. உருப்டா மாதிரி கடைசி வரைக்கும் காமிக்கவே இல்லை. ஒரே ஒரு சீன் உருப்டா மாதிரி காமிப்பாங்க. சரி திருந்திட்டானுங்கன்னு பார்த்தா மறுபடியும் அவனுங்க செய்யற செயல்கள் எல்லாமே ராங்கா தான் போய் முடியும். இதுல இருந்து என்ன சொல்றாங்க, பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே பசங்களை அன்பாவும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்குவாங்க. உங்களோட ஆசைக்கு இணங்க இவங்களை வந்து நீங்க வந்து டார்கெட் பண்ணீங்கன்னா இவனுங்கெல்லாம் உங்களை அவாய்ட் பண்ற அப்படின்ற பேர்ல தவறான ஒரு சவகாசத்துல போய் சிக்கிக்கிட்டு வாழ்க்கையை நாசமா போயிடும். அதனால பேரண்ட்ஸுகளா பசங்களை வந்து ரொம்ப பிரஷர் போடாதீங்க, கொஞ்சம் அவங்களுக்கு அன்பெல்லாம் செலுத்தி அவங்களோட போக்கில் விட்டு பிடிங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மைய கருத்து. ஒரு வித்தியாசமான படம் தான். இந்த படத்தோட ஒரு நெகட்டிவா நான் எதை பார்க்கறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னதான் காமெடியா கலகலன்னு போனாலும் கொஞ்சம் படம் லேக் ஆகுது, நிறையவே போர் அடிக்குது. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் என்னடா இது இப்படியே போயிட்டு இருக்குது படம் அப்படின்ற மாதிரி. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு மேல படம் கொஞ்சம் பிக்கப் ஆகுது. அதனால இந்த படத்தை கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப ஜாலியான ஒரு படம் தான். சோ இந்த படம் இப்போ ஓடிடியில் அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீக்கெண்ட்ல டைம் இருந்தா இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.